கடந்த ஆண்டு மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையொப்பமிட்டு மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பிவிட்டு தற்போது தமிழக முதலமைச்சர் மக்களை ஏமாற்ற கபட நாடகம் ஆடுவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் காட்டமாக பேசினார். திமுக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கவில்லை என்று மறுத்தால் தூக்கில் தொங்க தயார் என்று அவர் சவால் விடுத்துள்ளார். சீஃப் செக்ரட்டரி நீ சொல்லிதானே எழுதியிருப்பான். நான் மந்திரியா இருந்தேன். நான் என்ன சொன்னேன்னா நான் பிஏ எழுதுவார், செக்ரட்டரி எழுதுவார். அது மாதிரி முதலமைச்சர் சொல்றதை இந்த எழுதி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புறாங்க. அந்த கடிதத்தை பிரதான் இன்னைக்கு கல்வி அமைச்சர் அங்கிருந்து காமிக்கிறார். நீ தானே ஒத்துக்கிட்ட, அதனால தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னா நாங்கள் தெரியாம பண்ணிட்டோம். எவனாவது தயவு செஞ்சு திமுக காரங்க யாராவது பேச்சு கேட்டிருந்தா இல்லைன்னு சொன்னா இங்கேயே நான் தூக்கில் தூங்குறேன். நீங்க சொல்றது பொய், அப்படி நடக்கலைன்னு அந்த காப்பி சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா எழுதிய காப்பி எங்களிடம் இருக்கிறது.